அவரை மாதிரி நான் இஸ் த பெஸ்ட் ஃபீல்டர் ஐ கெஸ் இன் டர்ம்ஸ் இன் இந்தியா. அடிக்கவே முடியாது அவரை. என் ஏம் ஃபார் கிரிக்கெட் நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், அவர் வெறுத்திருப்பார்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் டு ஜஸ்ட் என்ஜாய் த ஸ்போர்ட், ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் எல்ஸ்னு சொல்லிட்டு. எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்டட் டு creep in, லைக் அந்த ப்ரெஷர் creep in ஆச்சு. ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து ஐம் கோயிங் டு ஷேர் லாட் ஆஃப் கிரேட் பிளேயர்ஸ் அண்ட் எஸ்பெஷலி MS Dhoni. This video is co-sponsored by StruCred app. StruCred காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupeesல இருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்ல இருக்கிற எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அவங்களோட பேசுறது மைண்ட் செட் வருது, உடனே இது வரும்போது லைக் ஐ couldn't handle it. One of the achievements I wanted to do and I got it as a teenager. Do my best for which team I'm playing, and especially I want Tamil Nadu to win all 3 formats. எப்படி உங்கள் டென்னிஸ் பால் மேட்ச் ஆடுவீங்களோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் பட் தட் ஹெல்ப் மீ அ லாட். At the age of 4 ஸ்டார்ட் பண்ணேன் கிரிக்கெட் அட் சென்ட் மைக்கேல்ஸ் அகாடமி இன் அடையார் பியூர். அண்ட் என் ஃபர்ஸ்ட் கோச் வந்து எங்கள் அப்பா அண்ட் ஹரி சார். ஐ வாஸ் லிட்டில் வெரி ஹைப்பர் ஆக்டிவ் டியூரிங் மை சைல்டு ஸ்டேஜ். ஸோ நான் வந்து சின்ன வயசில் வந்து வீட்டில் டிவி வச்சு உடைப்பேன், விண்டோஸ் உடைப்பேன், நார்மல் கிட் டூ. ஸோ என் அம்மா என்ன சொன்னாங்கன்னா லைக் லெட் ஹிம் கோ ஃபார் கிரிக்கெட் ஆர் எனிதிங் பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஹைப்பர். ஐ யூஸ் டு பிரேக் லாட் ஆஃப் மை நேபர் ஸ்டஃப் அண்ட் மை ஹவுஸ் ஸ்டஃப். ஸோ மை மாம், dad and everyone decided that let him play some sport. And after that this whole journey started at the age of 4. There was one incident when I was breaking the TV off. That was the main incident. Actually, நான் வந்து கிரிக்கெட் நான் சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சது at the age of 8. அதுக்குள்ள I was not that serious, but at the age of 8 I got selected for under 12 camp for the state. அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு என் ஜேர்னி. லைக் லிட்ரலி நான் படிச்சுன்னு இருப்பேன், சும்மா கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பேன் at the age of 8. ஸோ அந்த under 12 ஸ்டேட் கேம்ப்ல தான் எனக்கு தெரிஞ்சது லைக் கிரிக்கெட் ஆஸ் அ கரியர் ஐ கேன் பர்சியூ. அதுக்கப்புறம் went on academy called FSC. தேர் அங்கே போகும்போது தான் லைக் ஐ ஹேட் தட் எக்ஸ்போஷர் ஆஃப் playing in other academies and growing my technique, heaps and heaps of runs there. ஸோ அங்கேருந்து தான் எனக்கு தெரிஞ்சது லைக் I can take this as a sport where I can excel in it. ஸோ அதான் வந்து ஸ்டார்டட் அந்த glimmer of hope கொடுத்தது. அது ஆக்சுவலி அது வந்து அதுக்கு முன்னாடி பெஸ்ட் ஸ்கோர் வந்து 92 93. I was 7 years old அப்போ. I was playing some under 12 to under 13 tournament. இந்த மேட்ச் அப்போ I really remember it because my mom came to watch my match for the first time. அப்போ தான் she was like I'm getting bored, so நானும் வரேன்னு சொன்னாங்க. சும்மா அந்த மேட்ச் போனேன். லைக் அந்த மேட்ச் நான் ஆடுற மாதிரி இல்லை. நான் போகும்போது அப்புறம் ஆன் த வே வந்து சொல்லுவாங்க லைக் நீ ஆடுறேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மேட்ச் கரெக்டாக ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ 10-for-1லேருந்து ஐ பிளேட் ஃபார் த ஹோல் 25 overs. கரெக்டாக 118 runs அடிப்பேன். நாட் அவுட் ஆஃப் 75 balls or 80 balls. And I got some 4 sixes and 9 fours. I remember that match. And the first 100 out of feeling, actually I didn't realize that I didn't even lift my bat because I didn't know what to do or what to do in that situation. So I'm adding in the final floor. So that was the feeling. After beating on the that hit me after that when I reached home. 19 first year I went to NCA. அப்போதான் அந்த ப்ரெஷர் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சது. லைக் I have to at least do half of what my uncle is doing. அந்த கான்செப்ட்ல வந்து I tried to go for it. And அந்த கான்செப்ட்ல இருக்கும்போது I failed a lot of times. லைக் அதுக்கப்புறம் after the first NCA matches அப்புறம் I had a lean patch னு சொல்லலாம். லைக் I didn't score for 20 games or what. I was about to get dropped from the state side. So I was like what is happening? So then after that I realized that I can't match my uncle's legacy because the amounts of runs he has scored and amounts of the respect he has earned from the opponents, there's no way I can achieve that feat. But my game style is different, his game style is different. I haven't seen him bat, but our batting style and my batting style is completely different. So now I was like, let's just enjoy the game. And he was quite serious in his playing days. I'm quite opposite of it. So அந்த ப்ரெஷர் வந்து என் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க. Just being there. இதுவே என் அப்பா என் ஃபர்ஸ்ட் கோச், இப்போ வரைக்கும் என் அப்பா தான் கோச்சு. ப்ளஸ் த சரௌண்டிங் என்வாயன்மெண்ட்ஸ் நான் போனது பிகாஸ் லோ டிவிஷன்லாம் ஆடும்போது ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் பிளேயர்ஸ் கோயிங் ஆஃப்டர் த bowling. அதை பார்க்க ஐ காட் இன்ஸ்பயர்ட் பை இட். லைக்
this is not how you should be playing like the traditional way. For me, I personally, I'm not saying the traditional way is wrong, but for me personally, my way that I am playing and the way the North Indian guys or West guys are playing, it's right for me what I feel, because அவங்க வந்து they go after the bowling. Any situation like 60 for 4 இருக்கட்டும், 160 for 1 இருக்கட்டும், they just go after the bowling. So அது வந்து for me it became like an inspiration for me. The lower division actually helped me, like helping that mindset for me. அது பிஆர்ல வந்து அது 220 அடிப்பேன் நினைக்கிறேன் 200 பால்ஸ்ல. ஸோ அந்த டைம் ஆஃப் மை மைண்ட் செட் எப்படின்னா, லைக் அது ரொம்ப ஒரு மாதிரி ட்ரிக்கி விக்கெட்னால நான் நினச்சேன் சரி டிஃபென்ஸ் ஆடி தான் எல்லாரும் அவுட் ஆகிறாங்க, ஸோ ஐ வில் கோ லைக் ஐ பிளே லைக் நார்மல் வே வாண்ட் டு அண்ட் ஒன் டே மாதிரி ஆடும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த டைம்ல இருக்கும் போது தான் ஐ ரியலைஸ் தட் திஸ் இஸ் த வே இட் ஷுட் பி பிளேட். லைக் ஐ வாஸ் ஆல்சோ இந்த ட்ரெடிஷ்னல் ஆடணும், ஆனால் ஆஃப்டர் தட் ஐ ரியலைஸ் ட்ரெடிஷ்னல் வே வில் ஒன்லி அப்ளை இன் குட் பேட்டிங் விக்கெட். நல்ல விக்கெட்ல யூ கான்ட் பிளே அ நார்மல் ட்ரெடிஷ்னல் batting style like the Tamil Nadu players do usually. First year of under 19 he was a selector 19 ku. So அதுக்கு பண்ணும்போது he told me that you're playing at a very high strike rate and it's risky, but ஆனால் அப்போ கூட I didn't listen to him because I wanted to have a own brand, like just play like this, let's see what happens. So I wanted to go with that flow. The under 19 World Cup வந்து it was quite disappointing. I had performed in the Challenger. It was the 4th test, 5th test. At least I expected to be in the quadrangular. I don't know, but it was okay. After 2-3 days I realized that I can't just moan about this under 19 ship, and I realized that okay, போயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும். அதுக்கு மேலே என் only aim was to play for the senior team, senior Tamil Nadu Ranji Trophy team. So I did it. அது பண்ணிட்டு அடிக்கும் போது அன்னைக்கு வரும்போது it was not exciting. Even I wasn't amused or anything. I just wanted to play for the senior side. அது mindset full of average. So I didn't expect like okay, Indian name okay, Ranji Trophy is more important. அது மைண்ட்ல லைக் பஞ்சிச்சு. ஆக்சுவலி அது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா லைக் டைம் எடுத்து ஆடலாம் அதெல்லாம், பட் ஃபார் மீ மை ஓன் ஸ்டைல் ஆஃப் பேட்டிங் டைம் எடுத்து கிடையாது. பிகாஸ் பால் 1 அண்ட் ஸ்லாட்லாம் 6 அடிப்பேன், பால் 2 இருந்தால் கூட அடிப்பேன், ஏன்னா அந்த மாதிரி தான் ஆடுவேன். அண்ட் I'm not a big fan of changing your batting style for format. அது நிறைய பேர் லைக் நிறைய சீனியர் சொல்லுவாங்க, ஆனால் I'm not a big fan of it. Like if it's the first ball of a test match and if it's right up, I'll go for it. அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிப்பேன். How to get runs, how to get those singles, get away from strike. அண்ட் நீங்கள் ஸ்ட்ரைக்ல இருந்தால் தான் அந்த பிரச்சனை வரும். ஸ்ட்ரைக்ல இல்லைன்னா யூ வில் ஜஸ்ட் பிளே வித் த bowlers mentality and this one. For me that's a big thing. நிறைய பேர் வந்து ஆமாம் பாட்டம் ஹேண்ட் இப்படி பிடி, டாப் ஹேண்ட் லைக் ரொம்ப இப்படி பிடிச்சிக்கலாம் லைக் டிஃபர்ஸ். இல்லை நிறைய கோச்சஸ் இப்படி சொல்லுவாங்க, நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, ஸ்டாண்ட்ஸ் மாற்று, பேட் லெஃப்ட் மாற்று. ஆனால் எனக்கு வந்து கோ த்ரூ 3 people தான், லைக் மை டேட், மை அங்கிள் அண்ட் Ranji Trophy batting coach Tanvi Jabbar. So these 3 people actually impacted my batting a lot. Tamil Nadu debut appo and the moment was surreal தான் உண்மையா. I didn't know I was playing till morning. They told 3 changes இருந்துச்சாங்க. நான் நினைச்சேன் சரி விஜய் நான் எப்படியோ ஆடுவாரு, நான் ஆட மாட்டேன்னு. ஆனால் to be shocked, விஜய் நான் was injured and பாலானா வந்து நான் ஆடுறேன்னு சொன்னாரு. எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. லைக் இட் வாஸ் surreal feeling. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் when I was batting as Saurashtra, it was tricky situation தான் அப்போ. ஸோ அப்போ இருக்கும்போது எப்படியாச்சும் ஒரு அடிச்சிடணும்னு தான் இருந்தேன். நான் வந்து டெபியூல 0 வாங்கிடக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் தேங்க்ஃபுல்லி I got a 4. லைக் my first one was my back foot punchல கரெக்டாக கவர்ஸ் கேப்ல 4. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிக் ரிலீஃப் கிடச்சிது எனக்கு. இது வந்து விஜய் சாரியில் ஃபர்ஸ்ட் பால் 0 தான் ஆனேன் டெபியூல அகைன் ஜம்மு காஷ்மீர். அதுக்கப்புறம் அத்த மேட்ச் கூட ப்ரெஷர் ஆச்சு, விதர்பால் திருப்பி 0 ஆகிடக்கூடாதுன்னு விஜய் சாரி ட்ரோஃபியில். ஸோ அதுவும் நிறைய ஓடிச்சு மைண்டில். எதே கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இல்லை, பட் ஐ ஹாவ் டு பி டிசிப்ளின் இன் தட் வே. நான் சின்ன வயசுல லிட்டரலி அங்கிள் மட்டும் தான் ஆடின்னு இருப்பேன். லைக் டில் ஏஜ் ஆஃப் 13-14 I was like playing mostly like him தான். லைக் தரையில் ஆடினே இருப்பேன், பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் வந்து ஆஃப்டர் சர்டன் டைம் அந்த லாக்டவுன் டர்ன் அவுட் டு பி டிஸ்கைஸ். ஸோ அதில் வந்து என் கேம் மார்ச் ஃபுல்லாக. லைக் நான் இன்டென்ட் மார்ச், ஹங்கர் ஃபார் ஹவு டு கெட் ரன்ஸ் அது மார்ச். ப்ளஸ் அங்கிள் வந்து ஆஃப்டர் சர்டன் ஏஜ் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு லைக் மீ அண்ட் அங்கிள் ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லைக் எனக்கும் அவருக்கு சில பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் இருக்கு. லைக் பேட்டிங் ஆடும்போது லைக் பிளேயிங் ஸ்பின் ஆர் வாட்சிங் த பால், அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் காமன். ஆனால் ஃபார் மீ இட் இஸ் டிஃப்ரெண்ட், கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். அண்ட் அவங்களும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒன்ஸ் யூ செட் இட் இட்செல்ஃப் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க லைக் ஐ எம் a totally different player compared to my uncle. எனக்கு பொறுத்த ஃபிட்னஸ் வந்து கிரிக்கெட் ஃபிட்டாக இருந்தால் போதும். யூ டோன்ட் ஹேவ் டு லுக் வெரி குட், யூ டோன்ட் ஹேவ் டு பி வெரி ஃபிட். எனக்கு பொறுத்த ஐ டோன்ட் ஃபீல் இட் தட் வே. உண்மையாக சொன்னால் ஐ பேட் லெஸ் தென் half of the people தான். லைக் 90% of the people நான் கம்மியாக பேட்டிங் ஆடும். 1 hour கெம்ப்ளாஸ்ட் ஆடும் மார்னிங் போகும்போது and 1.5 hours with my dad in the evening. So 2.5 hours. நிறைய பேர் stay in the ground for 4 hours, 5 hours, 6 hours. ஆனால் எனக்கு பொறுத்து என்னன்னா it's not about quantity, it's about the quality over quantity. நான் என்ன எனக்கு பண்ணுறேன்னா அது கரெக்டாக ஃபீல் ஆச்சுன்னா ஓகே, இட்ஸ் about the feel.
எனக்கு மெயின் இட்ஸ் அபவுட் த ஃபீல்ட். இட்ஸ் நாட் அபவுட் 7 hours 4-5 hours ஆடணும். லைக் இது இந்த டச்லேயே இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் நான் மேட்ச் பண்ணி பேட்டிங்கே ஆட மாட்டேன் 2-3 days. நான் அந்த மாதிரி இருப்பேன். I don't want to complicate it too much. அந்த மாதிரி NCAல சொல்லுவாங்க, TNC சொல்லுவாங்க, லைக் பீயிங் கிரிக்கெட் ஃபிட் அண்ட் பீயிங் மேட்ச் ஃபிட் தான் முக்கியம். லைக் லுக்கிங் குட்டோட லைக் நிறைய பேர் இப்போ கிரிக்கெட்டர்ஸே பார்த்தீங்கன்னா லுக் குட், லுக்கிங் குட். ஆனால் ஃபார் மீ மெயினாக கிரிக்கெட் ஃபிட்டாக இருக்கிறது மேட்ச் ஃபிட்டாக இருக்கிறது மெயின். பிகாஸ் நீ மெயினாக கிரிக்கெட் ஆடுறது இட்ஸ் அபவுட் going to the gym, going to training, is playing the match, to perform in the match. வேற எதுவும் இல்லை. அதான் எனக்கு மெயின் தாட். அண்ட் லைக் சச்சின் டெண்டுல்கர் அவர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்ஸ்மேன். அவர் வந்து இஸ் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் த கேம். லைக் டெண்டுல்கர் அவர் வந்து ஹேட் டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். இட் டிஃபர்ஸ் பை த பேட்ஸ்மேன். நான் தான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ரஞ்சி ட்ராஃபி டீம்ல பார்த்தீங்களா கூட லைக் இஃப் யூ டேக் ஜெகதீஷன்னா லைக் ஹீ பேட்ஸ் லாங் ஹார்ஸ். இஃப் யூ டேக் மீ, ஐ டோன்ட் பேட் ஃபார் லாங் ஹார்ஸ். நான் கம்மியாக தான் ஆடுவேன். நிறைய பேர் டிஃபர் ஆகும். லைக் நான் கம்மியாக ஆடுவேன். விஜய்னாவும் கம்மியாக ஆடுவார். மேட்ச் முன்னாடி அவ்வளோ ஆட மாட்டார். மிச்ச நேரத்தில் பால்னா, இந்தர்னா, சாய்ஸும் ஆட மாட்டார். லைக் பேசிக்கலாக அவரும் ஆட மாட்டார். இந்த மாதிரி பேட்ஸ்மேன்னா இட் டிஃபர்ஸ் பேட்ஸ்மேன். எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. புச்சி பாபுல தமிழ்நாடு வாஸ் பிளேயிங் அகைன்ஸ்ட் ரெயில்வேஸ் ஃபர்ஸ்ட் கேம். ரிமெம்பர் 120 for 5. நானும் முகமது அலி ஆடிட்டு இருப்போம். அந்த டைம்ல வந்து ஐ தாட் ஓகே, லைக் நிறைய பேர் லைக் பேட்டிங் கோச்சும் சொன்னாரு, ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். அதான் லைக் தன்வீர் ஜப்பார் தான் அவர் பேட்டிங் கோச்சுங்க. லைக் நான் ஜஸ்ட் சீனியர் கிரிக்கெட் கொஞ்சம் நித்தி ஆடுவோம். லைக் அது யூஸ்வலாக இருக்கும் யங்ஸ்டருக்கு. லைக் யூ ஹேவ் டு மேக் அ பாயிண்ட். நான் எனக்கு மெயினாக ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ பாயிண்ட். நான் சும்மா போய் ஜாலியாக ஆடணும் தான் இருந்தேன். லைக் ஒரு ஓப்பனாக சொல்லணும்னு பார்த்தா இது ரொம்ப கிளீஷியா ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஆனால் அவனோட பேர் லைக் டென்னிஸ் பால் மேட்ச். நீங்கள் எப்படி உங்கள் டென்னிஸ் பால் மேட்ச் ஆடுவீங்களோ அந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் பட் தட் ஹெல்ப் மீ அ லாட். இந்த ரஞ்சி ட்ராஃபி சீசனும் உச்சி பாபு இட் டிஃபர். லைக் இந்தியா 19 ஆடும்போது நான் ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டில் வந்தேன். லைக் எனக்கு இந்தியா 19ல ஐ டென்ட் ஃபைண்ட் த bowlers difficult. I didn't find the pitch of fielders difficult. எனக்குள்ள இருக்கிற பேட்டில் I lost my own cricketing battle inside of myself. அதனால தான் இந்தியா 19 நான் வந்து ரன் அடிக்காத ரீசனும் ரஞ்சி ட்ராஃபி அடிச்ச ரீசனும் தான் டிஃப்ரென்ஸ். ஆமாம், கிரிக்கெட்டுக்கு மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தன் ஃபிசிக்கல் ஹெல்த். எனக்கு வந்து மெயினாக வந்து மென்டல் ஹெல்த், ஐ ஹாவ் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹாவ் மை பேரண்ட்ஸ், I had people to talk to. அதான் எனக்கு மெயின். without feeling judged. நான் ப்ரே பண்ணுவேன், ஏதாச்சும் பண்ணுவேன். ஸோ ஐம் அ பிக் பிலீவர் ஆஃப் God, and I just don't believe in this mental consultant or something. I'm not saying they're doing it wrongly, but I don't believe in that mental consulting thing for me. ஐபிஎல் எடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் நான், டு பி ஆனஸ்ட். ஏன்னா அந்த ஐபிஎல் ட்ரையல்ஸும் போல ஒன்றும் எதுவும் பண்ணல. எக்ஸ்பெக்ட் தம் டு பிக் மீ அண்ட் ஆல். ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் அது எப்படி நடந்து எனக்கும் இப்போ இருக்குன்னு தெரியல. ஐம் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட். என் கசின் அவள் கால் பண்ணான். லைக் நீ செலக்ட் ஆகிட்டு. நான் நம்பல. ஆக்சுவலி நிறைய ஜோக் பண்ணுவோன்னு சொல்லி நான் நம்பல. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்கும்போது நிறைய தெரிஞ்சது. லைக் ஐ வாஸ் ஈட்டிங் அ பர்கர் அட் வெண்டீஸ் துபாயில். ஸோ தட் வாஸ் குட் ஃபீலிங். சில பேர் வந்து லைக் ஐ ஹேட் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் அவன் பேர் ஹார்திக் ராஜ். அவன் கர்நாடகா பையன். நானும் அவனும் அண்டர் 14 சேர்ந்து அவனும் ரஞ்சி ட்ராஃபி வரான் கர்நாடகாவுக்கு. இன்னும் நான் அவன் இன்னும் 2 பசங்க அப்போ சாப்பிட்டுருந்தோம். அப்புறம் அவன் he was more happier for me. நானே அவ்வளோ சந்தோஷப்படல. சிஎஸ்கே செலக்ட் ஆகும்போது ஓகே அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஆனால் ஆடும் போது லைக் ஆல் த கமெண்டேட்டர்ஸ், ஆல் த பீப்புள் ஃப்ரம் க்ரௌட்ஸ், இட் வாஸ் குவைட் நியூ. ஏன்னா டிஎன்பியில் வந்தது, ஆனால் இந்த மாதிரி வரல. லைக் ஆல் ஓவர் த வேர்ல்ட் சம் ரேண்டம் பீப்புள் ஆஸ்கிங் மீ செல்ஃபீஸ், ஆட்டோகிராஃப்ஸ் வந்ததில்லை. ஸோ இட் வாஸ் அ டிராஸ்டிக் சேஞ்ச் இன் மை லைஃப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டார்டட் டு creep in. லைக் அந்த ப்ரெஷர் creep in ஆச்சு. ஸோ இட் affected in the Asia Cup. அதுக்கப்புறம் I had a chat with my dad. Luckily I had Tanvir Jabbar actually, because I actually opened out to him like I was feeling this way, sir, and he gave me a simple idea that this is the life you chose, so you have to live it. This is the dream of every teenager. Like at the age of 18 getting selected for CSK is for IPL, for any cricketer, basically a teenager. So I'm living that dream, so you have to just be happy. You don't have to take it as an expectation or pressure. So anganda change ஆச்சு. So அது வந்து it was really tough now. Like to be honest, நான் வந்து I was playing for domestic. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். டொமெஸ்டிக்கே வந்து 2 games அடாப்ட் ஆரம்பிச்சிச்சு. லைக் அவங்களோட பேசுறது, மைண்ட் செட் வருது. ஸோ உடனே இது வரும்போது லைக் ஐ couldn't handle it. அந்த ப்ரெஷர் ஐ couldn't handle it. அந்த மென்டல் ஹெல்த், லைக் யூ ஸ்போக் மென்டல் கன்சல்டன்ட், ஐ வாஸ் வெரி டிப்ரெஸ். ஐ வாஸ் வெரி டு மை செல்ஃப். ரொம்ப இமோஷன்ஸ் காட்டாம ஐ வாஸ் வெரி சைலண்டாக இருந்து நான் சிரிக்க ஆரம்பிக்கல, ஒன்றும் பண்ணல. ஸோ தட் மென்டல் ஹெல்த் ஸ்டார்டட் டு கெட் வர்ஸ். சிஎஸ்கேல இருந்து ஃபர்ஸ்ட் ரசல் சார், லைக் அங்கே மேனேஜர், அவர் கால் பண்ணாரு, அவர் டெக்ஸ்ட் பண்ணாரு, selected for CSK. ஸோ அங்கே தான் எனக்கு வந்து லைக் ஹிட் ஆச்சு. வெரி லைக் திஸ் ரியல், ஸோ யூ ஹேவ் டு ஸ்டெப் அப். அந்த மாதிரி ஜஸ்ட் ட்ரை டு பி சில், ஜஸ்ட் ட்ரை டு ஓப்பன் அப். எவ்ரி ஒன் ஆர் வெரி வெல்கமிங். ஸோ அங்கே போனது தான் எனக்கு தெரியும். RCB 2011 ஃபைனல் தான் நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் பார்த்தேன் டிவியில். அதுக்கப்புறம் பார்த்தது இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா அந்த ஃபைனல், வேர்ல்ட் கப் ஃபைனல். ஸோ அந்த 2 கப் தான் எனக்கு சைல்ட்ஹுட்டில் லைக் ஐ ரிமெம்பர். லைக் ஸோ
Getting selected for CSK was a big thing. Like, it was one of my favorite teams from childhood. Like, as a Chennai boy, like a Chennai local boy, like going into CSK was one of the achievements I wanted to do, and I got it as a teenager. Like, நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இந்தியா ஆடணும், அந்த கோல்ஸ் எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. லைக் அப்கமிங் சீசனில் ஐ வாண்ட் டு do my best for which team I'm playing, and especially I want Tamil Nadu to win all 3 formats. Gully, Vijay Sare, Ranji Trophy. எனக்கு அதுதான் மெயின். இப்போதைக்கு இந்தியா அது இருக்கு, மை பேக் ஆஃப் தி மைண்ட். லைக் எவ்ரி kids dream is to represent the country. ஆனா for me இப்போதைக்கு winning for my state is more important. எனக்கு ஒரு ஃபீல். One of my friends, actually she was one of my close friends. அவ வந்து கால் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. காலில் ஒன்லாம் எப்படி எத்தாங்க அந்த மாதிரி. லைக் ஸோ ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து I'm going to share lot of great players, and especially MS Dhoni, Ruturaj, so it will be a good learning experience. Siddarth Raina வந்து like one of the players I admire. Like அவர் மாதிரி நான் he's the best fielder I guess in terms in India. அடிக்கவே முடியாது அவர். And batting wise he had one of the best lofted shots. He is one of the best ever in the country, and huge respect for the way he played for India, and he played for state and IPL. So I'm going to give you a list of CSK players. To choose, who would you love to have at the other end in a chase? Ruturaj or Rachin Ravindra? Rachin Ravindra, Vijay Shankar, Devon Conway. Vijay Shankar, Rahul Tripathi. Vijay Shankar, Sam Curran. Vijay Shankar, Deepak Huda. Vijay Shankar, Ravindra Jadeja. Vijay Shankar, MS Dhoni. I'll go with Vijay Shankar itself. Why Vijay Shankar? He's one of the very few seniors I've met and interacted. அவர் மாதிரி like humble person, அவர் நிறைய helpful person. அப்புறம் like அவர் வந்து இந்தியா ஆடி இருக்க அந்த ஃபீலே கொடுக்கல. லைக் he was like a very good friend. அந்த மாதிரி தான் அந்த லைக் டீம்மேட், லைக் ஏஜ் டீம்மேட் மாதிரி. ஸோ அவர் மேல ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் இது வந்து இனிமே குறையாது. ஸோ விஜய் சங்கர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் அட்மிரேஷன் will always be there. Though Mahendra Singh Dhoni is one of the legends in the game, but I think Vijay Shankar will always be one of my favorite batsmen I want to bat with. ஆஷ்னா அப்போ பேசும்போது சும்மா சொல்கிறாரு நினச்சி நான் ஜாலியாக. நான் வந்து டிஎன்பியில் எப்போ நினைக்கிறேன். அப்போ பேசுகிறேன் அவர் ஆஷ்னா சொல்கிறார் சும்மா விட்டேன் அப்படியே. அதுக்கு முன்னாடியே ஒரு 19 ஒரு ஃபெலிசிட்டேஷன் ஃபங்க்ஷன் லைக் நாங்கள் ரன்னர்ஸ் அப் ஆகும்போது ஃபர்ஸ்ட் இயர் அப்போ அவரோட இன்ட்ராக்ட் பண்ணது தான். லைக் இந்த மாதிரி ஆடுறன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக 19 நாங்கள் வினுமன் கட் போகிறதுக்கு முன்னாடி அவர் பேசினார், என்னடா என் ஏம் ஃபார் கிரிக்கெட் நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன் அவர் வெறுத்திருப்பார்னு நினைக்கிறேன். யூ ஹேவ் டு ஜஸ்ட் என்ஜாய் த ஸ்போர்ட், ஐ டோன்ட் எனிதிங் எல்ஸ்னு சொல்லிட்டேன். லைக் நிறைய பேர் டோல்டு ஐ வாண்ட் டு கோ டு இந்தியா, ஐ வாண்ட் டு ப்ளே ஃபார். எனக்கு அது மைண்ட்லேயே ஓடல. ஜஸ்ட் வாண்ட் டு கோ there, smile and play like a child. அது மட்டும் தான் மைண்ட்ல ஓடும். ஜப்பி பாஜி, குர்ஜப்னீத் சிங், me and him are good friends, and he'll 100% pull out some pranks. The way he has the time to play the fast bowlers now, like 150 Bumrah bowler sweep படிக்கிறதுலாம் it's not a cup of tea. Like that guy is one of the most talented batsmen. Admire in the sense I admire Shubman Gill a lot. Because நிறைய பேர் என்ன கில்லோட தான் கம்பேர் பண்ணிருக்காங்க. லைக் the way I play back foot punches or the way I cover drive, they just say I play like Shubman Gill most of the time. So I'm tall, lanky, so and Shubman Gill batting I admire the most. இவங்களோட கம்பேர் பண்ணும்போது like the Gen Z terms சொல்லும்போது the Shubman Gill is one of the batsmen I admire the most. Gill has the extra time and the hunger. Like he's a tall, lanky lad, and that hunger he has in himself is யங்ஸ்டர்ஸ் பொறுத்து லைக் நிறைய பேர் வந்து பேரண்டல் ப்ரெஷர், அவுட் சைட் ப்ரெஷர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர்லாம் இருக்கும். பட் ஆஸ் அ யங்ஸ்டர் யூ ஸ்டார்ட் த ஸ்போர்ட் ஜஸ்ட் டு என்ஜாய் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். ஸோ வாட் ஐ திங்க் இஸ் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணி ஜாலியாக ஆனீங்கனாலே யூ வில் கெட் த desired result, and don't try to postpone the work you want to do, and always work hard for it. A lot of people say smart work is better than hard work, but hard work will always beat smart work. This video is co-sponsored by StruCred app. StruCred காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1000 rupeesல இருந்து 15,000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கிரெடிட் கொடுக்குறாங்க. உங்க வீட்ல இருக்கிற எல்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.